ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோட் சிறுகர் கேஸ் என்னென்னு பார்க்கலாமா? மீனா வந்து கிச்சன்லேருந்து வரா. வந்தோடனே எல்லாம் பார்த்தா ஷாக் அடிக்குதுன்னு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல மீனாக்கு. அதுக்கப்புறம் குனிஞ்சு பார்க்குறான். அத்தை நான் அவங்கள அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பூரிக்கட்டை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறா. அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்றா. அடித்தோடனே எல்லோரும் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து எல்லாம் ஏந்திரிக்கிறாங்க. அப்புறம் முத்து உள்ளேருந்து ஷர்ட் போட்டுட்டு வெளியே வரான். என்ன எல்லாம் கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். உன் பொண்டாட்டி என்ன நல்லா அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது இந்த மாதிரி சுவிட்ச் போட்டேன், அதுலேருந்து அடிச்சிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் ஆஃப் பண்ணி தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு சொல்கிறான். எல்லோரும் அவனையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மனோஜ் வந்து பக்கத்தில் உட்காடுறான். பாத்தியா நான் சொல்கிறேன்ல, இது பண்ணிடலாமா இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு மண்டபத்தில் சொன்னாங்கல்ல மீனா, அங்கே போயிட்டு அங்கேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, வந்து பார்க்குறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துட்டு பேசிவிட்டு 10,000 அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து அவங்க மாமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு. ஐயோ நீங்கள் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து வரா. என்னமோ பெரிய இந்த வேலை கிடச்சிருக்க மாதிரி படிப்படியாக மேலே போகிற மாதிரி இது பண்ணுறா. பூ கட்டுற, இவ்வளோ நாள் தெருவில் கொடுத்தேன், இப்போ ஒரு மண்டபத்தில் போய் கொடுக்க போகிறா, அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறா. அப்போ மனோஜ் ரோகிணிக்கெலாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த கடையில் வாங்கினதும் மனோஜ் சொல்கிறான். ரோகிணி எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ரவி எல்லாருக்கும் கொடுக்குறா. ஸ்ருதி வந்து சைகையிலே வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிவிட்டு இந்த மாதிரி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காசு கொடுக்குறேன், எனக்கு 10,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 3 பேர் மூஞ்சி அப்படியே பார்க்க முடியல, அவங்க 3 பேர் மூஞ்சியும். அதுக்கப்புறம் பிரியாணி செய்யலாம், அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கறி கடை இருக்காங்க, போகலாம், நான் எல்லா ரெசிபி சொல்கிறேன், நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா ரோகிணியோட மாமாவாக நடித்தாங்கல்ல, அவங்க தான் அந்த கறிக்கடை. அதுக்கப்புறம் அந்த கறிக்கடையில் போய் பார்த்தோன்னே இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு காமிச்சோன்னே அவன் வந்து துண்டு போட்டு மூடிக்கிட்டான், கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தலை மட்டும் ஆட்டுறான். அதுக்கப்புறம் மீனா கேட்குறா, ஏன் அவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அவன் பேசாதே நல்லது, பேச ஆரம்பித்தாலும் பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. நான் பிரியாணிக்கு கறி கேட்டால் நீங்கள் கொத்து பரோட்டாக்கு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிண்டல் பண்ணுறாங்க. நானாக போட்டுறேன், தானாக கை நடுங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட இந்த வாரத்தோட எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இன்னியோட எபிசோடு அடுத்த வாரம் என்ன நடக்கும் நீங்கள் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வரும். பாய்.